ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் தோழி சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி டாபிக் என்னன்னு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வரப்போகுது. நாளை மறுநாள்லேருந்து நவராத்திரி கொலு வைக்கிறவங்க கொலு பொம்மைகள்லாம் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கொலு வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க. கொலு வைக்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதாவது ஒரு 3 monthsக்கு முன்னாடியே நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். கொலு வைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி பொம்மைகள் செலக்ட் பண்ணுறது, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. கொலு வைக்கிற பழக்கம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு பொம்மை வைக்கிறோம் அப்படின்னா அதோட வரலாறு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். டீப்பாக ரொம்ப தெரியல அப்படின்னாலும் ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொரு லேயர் பொம்மைக்கு வைப்பாங்க. இப்போ அது மாடர்னாக கிடச்ச பொம்மையெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் அதோட முறை அது கிடையாதுங்க. ஒவ்வொரு லேயர்லேயும் ராமாயணம் பற்றி ஒருத்தர் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டெப்பில் மகாபாரதம் பற்றி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டெப்பில் கிருஷ்ணலீலா அதை பற்றி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டெப் ஔவையார் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ரெகுலராக நான் கொலுவுக்கு போவேன். அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக போவேன் நான். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா, அதாவது அவங்க பாரம்பரியமாக வச்சிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாக அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் தவறாமல் வருவாங்க. அந்த கொலு பொம்மைகள் பார்க்கறக்கு வர்றாங்களோ இல்லையோ, அவங்க கொடுக்குற அந்த விளக்கம், இந்த இந்த படியில் இருக்கிற பொம்மைக்கு இதுதான் கதை, இதுதான் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ரோ மேலேருந்து வந்தால் கடைசி ரோ, கீழேருந்து போனால் ஃபஸ்ட்டு ரோ. அதில் பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கண்டிப்பாக இருக்கும். இப்போ அது வைக்கிறாங்களான்னு தெரியல. மரப்பாச்சி பொம்மை கட்டாயம் இருக்கணும். கொலு வைக்கிறாங்க அப்படின்னா மரப்பாச்சி பொம்மை ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? சரிங்க, இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம பேசிட்டோம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சமையல் ஆர்டரெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், கேட்ரிங் சர்வீஸு. இப்போ இந்த மாதிரி பூஜைகளில் அந்த பூஜை வேலைகள் செய்கிறக்கே வீட்டில் சரியாக இருக்கும். நம்மளுக்கு காலையில் நெய்வேத்தியம் வைக்கணும், சாயந்தரம் நெய்வேத்தியம் வைக்கணும், இதெல்லாம் இருக்கும். காலையில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுடுவோம். சாயந்தரம் அந்த கொலு பார்க்க வர்றவங்களுக்கு ஏதோ ஒரு பிரசாதமாக கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு சுண்டல், பொங்கல், நம்மளுக்கு விருப்பப்பட்டது கொடுப்பாங்க. அவங்கவுங்க வசதிகளுக்கு ஏற்ப கொடுப்பாங்க. இப்போது சொல்கிற தகவல் ரொம்ப முக்கியங்க. நாங்கள் அன்னதான ஆர்டர்கள் எடுத்துக்கிறோம். மினிமம் 10 சாப்பாட்டிலருந்தே நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். அன்னதானம் பெரிய லெவலில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதே சில பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதை பாருங்கள். கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். யாருக்காவது அன்னதானம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு எங்கே போய் கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ அன்னதானம் கொடுக்குறோம், ரைட்டு, நம்ம சாப்பாடு வாங்கிடுறோம், அது எங்கே போய் கொடுக்கறது? எல்லா இடத்துலையும் அந்த வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த உதவியும் நாங்கள் பண்ணுறோம். இப்போது ஒரு 10 பேர்த்துக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, சமைச்சு நாங்களே அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் அதை வீடியோவாக அனுப்பிடுவோம்.
யார் அன்னதானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வீடியோவாக அனுப்பிடுவோம். முக்கிய குறிப்பு என்னென்னா, அந்த அன்னதானம் செய்கிறவங்களுக்கு கோயிலில் நாங்கள் எங்கள் செலவில் அர்ச்சனை பண்ணிடுவோம், பக்கத்தில் இருக்கிற கோயிலில். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஈச்சனாரி விநாயகர் வந்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஈச்சனாரி விநாயகர் ரொம்ப ஃபேமஸ். ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் அன்னதானம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேரில் அவங்க குடும்பத்தாருக்கு அர்ச்சனை வந்து இலவசமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அன்னதானம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பத்தாரின் பேரில் வந்து நாங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துலேயோ இல்லை நம்ம ரீச் ஆகணுங்கிற நோக்கத்தில் இல்லை, நம்மளால் முடிஞ்ச உதவி ஒருத்தருக்கு செய்வோம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அன்னதானம் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து கோயிலில் வந்து கொடுக்க முடியுமா? கோயிலுக்கு போகிறதுக்கு கூட சில பேர்த்துக்கு டைம் இருக்காது. அப்போது அவங்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. அப்புறம் இன்னொரு தகவலுங்க, நம்ம அன்னதானம் கொடுக்குறோம், நல்ல விஷயம். ஆனால் வந்து பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பாடு மட்டும் இல்லை, தண்ணி பாட்டிலும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சாப்பாடை விட தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி தான் நம்மக்கிட்ட வர்ற ஆர்டர்ஸ் வருது. நம்மளும் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். அப்படி இல்லை, தண்ணி பாட்டில் நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னா அதை நாங்களே வந்து தண்ணி பாட்டிலோடு சேர்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம். சாப்பாடு மட்டும் இல்லாமல் சாப்பாடு, வாட்டர் பாட்டில் அன்னதானம் கொடுக்குற பீப்புளுக்கு அப்படி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அன்னதானம் எல்லா வகையிலையும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது நவராத்திரி ஆரம்பிக்க போகுது. அதுக்கு தேவையான சுண்டல், பிரசாத வகைகள், எலுமிச்சை சாதம், புளி சாதம், வெரைட்டி ரைஸ் எவ்வளோ வகை கேட்குறாங்களோ அதுவும் நம்ம ஆர்டராக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூர் பீப்புள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறனால கோயம்புத்தூர் மட்டும்தான் நம்ம இந்த ஆர்டர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த ஆர்டர்கள் வந்து சிறப்பாக எடுத்து செஞ்சிட்ருக்கோம்.